பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மனிதா, நாம் எல்லோரும் நின்று யோசிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன்? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஆனால் இந்த கேள்விக்கு விடை காண்பதற்குள் காலம் மிக வேகமாக நம்மை விட்டு ஓடிவருகிறது. நேற்று பிறந்ததாக நினைக்கும் குழந்தை இன்று வளர்ந்து நாளை மறைந்து விடுகிறது. இந்த இடைவெளியில் நாம் செய்வது என்ன? பெரும்பாலும் எதுவுமே இல்லை. வெறும் நேரத்தை வீணாக்குதல், பொருள் இல்லாமல் வாழுதல். இதுதான் நாம் அனைவரும் சிக்கியிருக்கும் பொதுவான நட்டம். இந்த நட்டத்திற்கு நாமே காரணமாக இருக்கிறோம். நம்மை சுற்றியுள்ளவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அப்படியே நாமும் வாழ முயற்சிக்கிறோம். முன்னோர்கள் சொன்னதை, சமூகம் செய்வதை கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்கிறோம். உதாரணமாக, எல்லோரும் பொறியியல் படிக்கிறார்கள், அதனால் நானும் படிக்கிறேன் என்பது போல. சுயமாக இயங்காமல், சுயமாக சிந்திக்காமல் மற்றவரின் கருத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகம் மிக வேகமாக மாறிவிட்டது. நாம் இப்போது மின்னணு உலகில் இருக்கிறோம். கையில் அலைபேசி, கண்ணில் திரை. நாள் முழுக்க மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை மறந்து விடுகிறோம். ஒருவன் வெளிநாடு போகிறான், ஒருவன் வாகனம் வாங்குகின்றான், ஒருவன் சுற்றுலா போகின்றான். அதை பார்த்து பார்த்து நமக்குள் ஒரு வெறுமை வந்து விடுகிறது. இந்த உலகத்தில் பணம், புகழ், சுய விருப்பம் மட்டுமே வாழ்க்கை என்று நினைக்கும் போது நம் உண்மையான வளர்ச்சி அப்படியே நின்று விடுகிறது. இந்த நிலையில் இருந்து மீள வேண்டுமென்றால் நமக்குள் ஒரு மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் வெளியில் இருந்து வராது, அது வரவும் முடியாது, நமக்குள் இருந்து வர வேண்டும். முதலில் நமக்கு ஒரு தெளிவான அடித்தளம் வேண்டும். நான் யார், என் நோக்கம் என்ன என்ற தெளிவு அவசியம். அது இல்லாமல் காற்றில் ஆடும் நுரை போல ஒவ்வொரு புதிய போக்கிற்கும் நாம் மாறிக்கொண்டே இருப்போம். இன்று ஒரு விடயம் பிடிக்கும், நாளை இன்னொன்று. இப்படி இருந்தால் வாழ்க்கையில் ஒரு நிலைப்பாடு வராது. அந்த தெளிவு வந்த பிறகு அதை வெறும் பேச்சாக வைக்கக்கூடாது, செயலில் காட்ட வேண்டும். இணைய காணொளிகளை 100 முறை பார்ப்பதை விட எழுந்து 1 மணி நேரம் படிப்பது, உழைப்பது, வீட்டிற்கு உதவுவது மிக பெரியது. இன்று பலருக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்கின்றன. ஆனால் கனவிற்காக வேர்வை சிந்து மறைக்கிறார்கள். கனவு காண்பதும் அதற்காக உழைப்பதும் சேர்ந்தால் மட்டுமே அந்த கனவு நிஜமாகின்றது. அடுத்து, நாம் வாழும் இந்த உலகம் பார்த்து வாழ் என்று சொல்கின்றது. தவறு நடந்தாலும் பேசாதே, உன் மதிப்பு போய்விடும் என்று பயமுறுத்துகின்றது. ஆனால் ஒரு மனிதனுக்கு அவனுடைய நேர்மையும் துணிவும் தான் மிகப்பெரிய சொத்து. தவறு என்று தெரிந்தும் அதை தவறு என்று சொல்ல முடியாதவன் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. ஏனென்றால் குணம் இல்லாத வெற்றி என்பது மணல் வீடு போல, ஒரு அலை வந்தால் அப்படியே கலைந்து விடுகின்றது. கடைசியாக மிக முக்கியமானது பொறுமை. நாம் வாழும் காலம் உடனே என்ற காலம். 2 நிமிடத்தில் உணவு, 10 நிமிடத்தில் வளங்கள், ஒரு நாளில் முடிவு எதிர்பார்க்கிறோம். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை. தோல்வி வந்தவுடன் உடைந்து போய் என்னால் முடியாது என்று ஓடிவருகிறோம். ஆனால் உண்மையான வலிமை என்பது விழுந்தாலும் மீண்டும் எழுவதில் இருக்கின்றது. தன்னை மட்டுமல்ல, சோர்ந்து போன தன் நண்பர்களையும் தட்டி எழுப்பும் மனம் இருக்க வேண்டும். வரலாற்றில் பார்த்தால் மிகப்பெரிய மாற்றங்களை செய்தவர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்களே. அவர்கள் தெளிவாக இருந்தார்கள், உழைத்தார்கள், உண்மையாக இருந்தார்கள், தளரவில்லை. அதனால்தான் அவர்களால் உலகத்தையே மாற்ற முடிந்தது. எனவே பழையதை பின்பற்றுவதை விட்டுவிட்டு நவீன உலகில் புதிதாய் நம் சிந்தனையே செலுக்கும். நேரம் ஒரு முறை போனால் திரும்பாது என்ற உண்மையை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை நாமே கையில் எடுக்க வேண்டும். காலம் யாருக்காகவும் காத்திரு
மட்டுமே நட்டத்தில் இருந்து வெற்றியை நோக்கி நகர முடியும். மாற்றம் வேண்டும், அது இன்றே வேண்டும், அது எம்மில் வேண்டும். மாற்றத்தை நோக்கிய பயணத்தை தொடர்வோம் இன்ஷா அல்லாஹ்.